வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். எல்லாரும் காலையிலேயே சொல்லுவாங்க, நான் ராத்திரி படுக்கும் போது சொல்லுறேன், அப்படிதானே? ஆமா, கிறிஸ்துமஸ் அப்படின்னாலே மகிழ்ச்சி நாள். உண்மையே பொய்யா? மகிழ்ச்சினாலா கவலையினாலா? மகிழ்ச்சி நாள். ஆமா, உங்க முகத்தை எல்லாம் பார்த்தாலே மகிழ்ச்சியா இருப்பது தெரிகிறது. முகத்தை எல்லாம் பார்த்தாலே மகிழ்ச்சியா இருக்கிறது தெரிகிறது. அன்னைக்கே கேட்டேன், இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை ஒன்று உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஐயா, எங்க ஊர்ல காலையில 5 மணிக்கு நடத்துவோம், அதுக்கப்புறம் இந்த பக்கமே வரக்கூடாதுட்டாங்க. என்னன்னு கேட்டேன். நாங்க காலையில 9 மணிக்கு விளையாட ஆரம்பிச்சோம்னா ராத்திரி 10 மணி வரை விளையாடிட்டு தான் ஐயா இருப்போம், அதனால இந்த பக்கமே வராதுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால நானும் வரல. நாளைக்கு காலையில என்னது? கிறிஸ்துமஸ். ஆமா, ஆராதனை, நற்கருணை ஆராதனை. நாளைக்கு அதிகாலை உங்களுக்கு நற்கருணை ஆராதனை. நீங்க வந்திருக்க எல்லாரும் என்ன செஞ்சிடும்? நாளை காலையில வந்துடணும். நிறைய புது முகங்கள், நிறைய வாலிபர்கள் பார்த்தேன். ஏன்னா உங்க கோயிலே நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஐயா நாங்க ஞாயிற்றுக்கிழமையில எங்கே போயிடுவோம். ஆமா, டூட்டிக்கு போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நாளைக்கு விடிய கிழமை வச்சதுனால டூட்டிக்கு போக வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. ஆமா, 1 மணி நேரத்துல 1.5 மணி நேரத்துல என்ன செஞ்சிருவோம், முடிச்சிருவோம். அதனால எல்லாரும் என்ன செய்ய, காலையிலே ஆலயத்திற்கு வாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளை உங்களுக்கு மகிழ்ச்சியாய் ஆண்டவர் மாற்றி தந்தார். இந்த வளாகத்துல, பள்ளி வளாகத்துல நம்ம எல்லாரும் மகிழ்ச்சியாய் கூடி வரும்படியான கிருபையை தந்தார். இந்த நல்ல ஏற்பாடை உங்களுக்கு ஏற்பாடு செய்திருந்த உங்களுடைய ஊர் கமிட்டி அருமையான பெரியவர்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். நல்ல பிரைஸ் எல்லாருக்கும், நல்ல வித்தியாசமான போட்டிகள், அது மட்டுமல்ல புரோகிராமில் கலந்து கொண்ட எல்லாருக்கும் பரிசுகள், ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை ஆண்டவர்களுக்கு தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இதற்காய் உழைத்தவர்கள், இதற்காய் ஜெபித்தவர்கள், இதற்காய் கொடுத்தவர்கள். கொடுக்கிறாள் முக்கியம், அப்படிதானே? ஆமா, நீ பார்த்தீங்கன்னா எப்படியும் 10,000 ரூபாய் 20,000 செலவு பண்ணியிருப்போம். அதற்காக கொடுத்தவர்கள் எல்லாரையும் ஆலயத்திலிருந்து அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இதற்காக நல்ல முறையில் உதவி செய்து தந்தார்கள். அழகான டெக்கரேஷன், ஒளி அமைப்பு எல்லாவற்றையும் செய்து தந்தவர்கள், சேர் அமைப்பு எல்லாவற்றையும் செய்து தந்தவர்களுக்கும் ஆலயத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இந்த ப்ரோக்ராமை நமக்கு நடத்தி தந்து அருமையான சபை ஊழியர் அவர்களுக்கும் ஆலயத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அருமையான வந்திருக்கிற இந்த கிராமத்தின் மக்கள் எல்லாரையும் ஆலயத்திலிருந்து என்ன செய்கிறோம், வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்று பெத்லகேமிலே பாலனாய் பிறந்த இயேசு பாலன் உங்களுடைய இல்லத்திலேயும் உள்ளத்திலேயும் பாலனாய் பிறந்து உலகம் தரக்கூடாத சமாதானத்தை, சந்தோஷத்தை உங்களுக்கு தருவார் என்று சொல்லி ஆலயத்திலிருந்து வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபத்தோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய